Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல வல்லாரக்கீரையை வச்சு துவையல் செய்ய போறோம். வல்லாரக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய மருத்துவ குணம் அதுல இருக்கு. அந்த கீரையை வச்சு இன்னைக்கு நல்ல டேஸ்டான துவையல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து. நான் இந்த ஸ்பூன்ல தான் எடுத்துர்க்கேன். சோ நீங்க அதிகமா கூட சேர்த்தறனா சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் வாசம். பாருங்க பருப்பெல்லாம் இந்த மாதிரி லைட்டா செவந்ததும் இதுல ஒரு 15 ல இருந்து 20 போல சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி லைட்டா கண்ணாடி மாதிரி ஆனதும் இதுல காஞ்ச மிளகாய் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 5 மிளகாய் சேர்க்கறேன். சேர்த்துட்டு இப்போ இதோடவே நம்ம தக்காளி சேர்க்கணும். இதுல நம்ம புளி சேர்த்து செய்ய மாட்டோம். சோ தக்காளி உங்களோட புளிப்பு தன்மையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமா வேணும்னா இன்னொரு தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் ஒன்னு தான் சேர்த்திருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதுல புளி சேர்த்து அரைச்சோம் அப்படினா அந்த வல்லாரக்கீரையில இருக்கிற அந்த மருத்துவ குணம் எல்லாம் போய்டும். சோ புளி சேர்க்க கூடாது, தக்காளி சேர்த்து தான் அரைக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி சீக்கிரமா வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்குல ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். முதவே சேர்த்துட்டோம்னா கரிஞ்சிடும். சோ இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமா இருக்கும். நான் வந்து வல்லாரக்கீரை கூட மல்லி இலை சேர்க்க போறேன். அந்த கசப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா வல்லாரக்கீரையில, இந்த மல்லி இலை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். நீங்க மல்லி இலை இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல மல்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வேற பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கீரையை வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண வல்லாரக்கீரை, அதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்பதான் அந்த கசப்பு தன்மை நல்லா குறைஞ்சு சட்னி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அந்த வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்துட்றேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னியை நல்லா அரைச்சிருங்க. தாங்க டேஸ்டான வல்லார சட்னி இப்போ ரெடி. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற சட்னியை விட கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மல்லி இலை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா மல்லி சட்னி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இதை வாரம் ஒரு டைமாவது கண்டிப்பாக அவசியம் கொடுத்துட்டு வாங்க. அவங்களோட ஞாபக சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நல்லா ஞாபகத்திறன் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தால். ஸோ அவங்க நல்லா படிப்பாங்க. இதே மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நிற்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.